ஹலோ மக்களே, பிக் பாஸ் மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் நம்ம அமித்தும் திவ்யா கணேசன் தான் உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே வந்து அமித்து ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டை பார்த்து அவங்க எப்படிலாம் இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம கனியை பார்த்து, நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு பொலிட்டிஷியன் மாதிரியே இருக்கீங்க, அவங்களோட ஃபாலோயர்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணுறாங்க, அவங்களுக்கு நீங்கள் மறுபடியும் எதுவும் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வினோத்தை பார்த்து, அவர் உங்களை பார்த்து தகுதியே இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் அதை நீங்கள் நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணாமல் பின்னாடி போயிட்டு அவரை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது நீங்கள் ஸ்ட்ராங்காக நேருக்கு நேராக கேட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, அடுத்தது வாட்டர் மாஸ்டர் திவாகரை பார்த்து, உங்கள் அடையாளத்தை கிரியேட் பண்ணுறதோட விடணும், அடுத்தவங்க அடையாளத்தை கொச்சப்படுத்தாமல் இருக்குது. சரி, நம்ம வியனை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பிரவீன் ராஜ் மறைச்சதுக்கே ஓடி போய் ஓரமாக உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னோடனே, நம்ம வியன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அழுகவே இல்லையேன்னொன்னே, நீங்கள் அமைதியாக இருங்க, நான் பார்த்ததை மட்டும் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எனக்கு இதில் தான் கொஞ்சம் முரண்பாடு வருது. அதாவது ஒரு எபிசோடு பார்த்தாரா இல்லையான்னு தெரில. ஏன்னா வியன்னா பிரவீன்ராஜ் முறைச்ச உடனே கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அதை அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அதை அட்ரஸ் பண்ணிவிட்டு, எனக்கு இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சால் போதும், நான் வந்து சொல்லிட்டேன், எனக்கு வேறு எதுவும் தேவையில்ல, சாரி ஈரி எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளந்து போயிருப்பாங்க. அதை நல்லாவே கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அது சூப்பராக அப்பயே கேட்டிருப்பாங்க. அவங்க அழுதுட்டு போகிற மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு காட்டலன்னு நினைக்கிறேன். இவர் ஏதோ பார்த்துட்டு இவரே சொல்கிறாரான்னு தெரில, ஒரு வேளை வியன்னா மேலே ஏதோ கடுப்பாக என்னன்னு தெரியல, அப்படி சொல்லியிருக்காரு. வினோத்தும் அதே மாதிரி தான். வினோத் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்ட்ரெயிட்டு தான் கேட்டிருக்காரு, எந்த பிரச்சனையாக இருந்தாலும். அவர் விளையாண்டார், பின்னாடி போயிட்டு அந்த மாதிரி விளையாண்டாரு, அது ஒத்துக்கலாம். ஆனால் அவர் ஸ்ட்ரைட்டாக கேட்காமலாம் இல்லை, தகுதின்னு பேசும்போதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக கேட்டுட்டு தான் இருந்தார். ஆனால் இவர் எப்படி அப்படி சொல்கிறான்னு தெரில. ஏதோ வெளில இருக்கிற 4-5 மீம்ஸை பார்த்துட்டு வந்து பேசுகிறாரா, இல்லை கமெண்ட்டை பார்த்துட்டு வந்து பேசுகிறாரான்னு தெரில. இனி போக போக தான் தெரியும். இன்றைக்கி எபிசோடில் பார்த்தாலும் தெரியும். இன்னும் திவ்யா கணேஷ் இன்னும் பேசலை, அவங்க என்ன பேச போகிறான்னு தெரில. மேபி 5 மணிக்கு விடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரோமோ. இல்லை ப்ரோமோவே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக எபிசோட்லேயே காட்டலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் இந்த மாதிரி வீடியோ நிறையா தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.